ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலுக்கு நாங்க ரீசெண்டா போனோம். ஸோ அந்த டிராவலை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போகணும். அப்படி டிராவல் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருந்தது அந்த கோவில். கோவில் மட்டும் அழகு கிடையாதுங்க, அதை சுத்தி இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஒரு நேச்சரோட ஒரு பீஸ் எல்லாமே கலந்த ஒரு இடம் அது. ஆம், கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்துட்டு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அங்க வந்து மெயினா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் தான் அங்க மெயின். அதுக்கப்புறம் வந்து சிவன் இருந்தாங்க, ஆஞ்சநேயர் இருந்தாங்க, முருகன் இருந்தாங்க. எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஆக மொத்தம் எல்லா நம்மளோட சொந்த பந்தத்தையும் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியா இருந்தது. அங்க போன உடனே ரொம்பவே வந்து ரொம்ப நாள் போகணும்னு நெனச்ச ஒரு விஷயம், அது வந்து அன்னைக்கு தான் நடந்தது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் பயங்கரமான பசியா இருந்தது. பக்கத்திலேயே கேண்டீன் இருந்தது. ஸோ அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கிற தோசை, பூரி இருந்தது. ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிடுறத விட, ஒரு நாள் வெளியில இந்த மாரி சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஃபார்ம்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நாங்க இருக்கிற இடத்துல சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது. அதனால அங்க கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, அதுக்கு பக்கத்துல வந்து சாமி ஐட்டம் இருந்தது. அத பார்த்துட்டு, அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சும்மா அத போய் பார்த்துட்டு, ஆ அப்புறம் ஒரு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, கோழி, ஆடு, மாடு, அப்புறம் மயிலு, ஆ இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோனே அங்க வந்த எல்லா குழந்தைங்களும் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே நமக்கே ஒரு மாதிரி ஏதோ நம்ம ஊர் சைடு வந்துட்டு போன மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு உண்மையிலேயே கிளம்புறதுக்கு மனசே இல்ல. அப்படிதான் இருந்தது எனக்கு அந்த கோவிலு. பெரும்பாலும் அந்த கோவில் இல்ல, எந்த கோவிலுக்கு நம்ம போனாலுமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, மனசும் நிறைஞ்சது, வயிறும் நிறைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல வந்து நான் ஒரு 3 டிப்ஸ் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, எந்த கோவிலா வேணாலும் இருக்கட்டும். போறோம் அப்படின்னா, யாரு வந்திருக்காங்க? என்ன போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்காம, நம்ம எதுக்கு போறோமோ அந்த விஷயத்த கரெக்ட்டா நாம பண்ணிட்டு வந்துரணும். அதுக்காக தெரிஞ்சவங்க வந்தா கூட மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லல. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்க ஃபுல்லா இருக்கும். அத நம்ம வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம போறோம். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போறதுக்காக தான் அங்க போறோம். அங்கேயும் போய் வந்து நம்ம யார் கூடயாவது வேற ஏதாவது பேசணும்னா, உங்க வீட்ல என்ன பண்றாங்க? நீங்க என்ன பண்றீங்க? இப்படிலாம் ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது, நம்ம நம்மளுக்கே அறியாம நம்ம வந்து அவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ இது மனுஷனோட இயல்பு. இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா மன நிம்மதிக்கு பதிலா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். அதனால நமக்கு தேவை மன நிம்மதி தான். அந்த விஷயத்த மட்டும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிய மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்துரணும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரே பண்ணும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாம, நம்ம வேண்டிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியத்த குடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்ட்ட வேண்டுங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பிளான் பண்ணா, அத அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட்டாவது பண்ணிருங்க. ஏன்னா, நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நடக்காம போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு ஒரு 3 மாசம் நாங்க பிளான் பண்ணோம். போகணும், போகணும், போகணும்னு. தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருந்தது. ஒரு நாள் இன்னைக்கு கிளம்புறோம் காலையில போயே ஆகணும் அப்படின்னு உடனே கிளம்பிட்டோம். அப்படிதாங்க முடியுது சில இடத்துக்குலாம். அதனால தான் அது மட்டும் கிடையாது. படிப்பா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அன்னைக்கு நம்ம இன்னைக்கு நினைக்கிற அன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிரணும். அப்பதான் வந்து நம்மனால அத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி நீங்களே அத உணர்ந்திருப்பீங்க. ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட இருக்கிறத. இல்ல அப்படின்னா, இத ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு மைண்ட்ல சேஞ்ச் ஏற்படுறத உங்களால உணர முடியும். வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர். பை.